लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्तदितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் விளந்தல் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்குருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2416வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அருடைய பெரிய திருமொழியிலே 10ஆம் பத்திலே வரக்கூடிய 7ஆம் திருமொழியினுடைய 5வது பாசுரம், 965வது பெரிய திருமொழி பாசுரம். கண்ணனை 64 பாசுரங்களால் கண்ண கிருஷ்ணவதாரத்தை அனுசந்திக்கிறார் ஆழ்வார். அதிலே இது 35வது பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசிகோபி பிரகாசாபி ஆபித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை மலர்வெளி மாயோனை வாழ்வெளியால் மந்திரம் கொள் மங்கையர்கோள் தூயோன் சுரமானவேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பண்புகளே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோள் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை தனிவழியே பறிக்க வேணும் என்று கோலை பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து. 965வது பாசுரம். தந்தை புகுந்திலேன் நான் இங்கு இருந்திலேன் தோழி மாறும் ஆறும் இல்லை சந்த மலர் குழலால் தனியே விளையாடி இடம் குறுகி விளையாடும் இடம் குறுகி பந்து பறித்து துகில் பற்றி கீறி படிரன் படிர் செய்யும் நந்தன் மதலை இங்கு என் கடவோம் நங்காய் என் செய்கேனோ. ஒரு ஆட்சி வந்து சொல்லுறா யசோதா கிட்ட, இப்படியே யசோதா இன்னைக்கு என்ன பண்ண தெரியுமா அவன் பையன் அப்படின்றான். இது தனியா சொல்ற மாதிரி இருந்தா கூட கடைசியா செய்யும் போது என் கடவோம்னு சொல்லும் போது அங்க இருக்கக்கூடிய எல்லா ஆட்சிமார்களும் சொல்வதாக கூட ப்ளூரல்லையும் வருது. இது முதல்ல ஒரு ஆட்சி அப்படின்னு சொல்லும்போது எங்க ஆம்பியா இல்லை, காலையில எழுந்து மாடு ஓட்டின்னு போனான் என் கணவன், அவன் இன்னும் வீடு திருப்பல, நான் குழப்ப பார்க்க வேணாமாடி, அதனால பால் தயிர் எடுத்துன்னு நானும் போனேன். போகும்போதே நினைச்சேன் தனியா விட்டுட்டு போறமே பொண்ணேன்னு, வீட்டில் யாரும் இல்லை, என் பொண்ணோட தோழிகளும் யாரும் கூட இல்லை. அழகான வாசனை மிக்க மலர்களை சூரிய கூந்தலை உடைய பெண் தனியாக விளையாடி கொண்டிருக்கிறாள். நான் அப்பவே நினைச்சேன் எதிர போறதை பார்த்தேன். ஆனா என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சவன் அவகிட்ட இருக்கிற பந்து விளையாடி அவர் பந்தை பிரிங்கிட்டு பந்தை பிட்டும் இருக்குன்னா பரவாயில்லடி, அவள் பந்தை கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால அவள் துணியை பிடிச்சி இழுத்துருக்கான், துணி கிழிஞ்சு போச்சு, இப்படி இவன் துஷ்டத்தனம் பண்ணுறானே, நான் எங்கே போய் சொல்கிறது, இவன் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியாக இருக்கானே அப்படின்னு ஒருத்தி சொல்லும் போதே நந்தன் மதலைக்கு இங்கு என் கடவோம்னு எல்லாரும் சேர்த்து சொல்கிற மாதிரி இன் கடவோம்ன்றாங்க. கடவுன்னு தான் மட்டும் சொன்ன மாதிரி இல்லை, அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோபியரும் ஏதோ ஒரு வகையிலே கண்ணனுடைய திருவிளையாடலால் பாதிக்கப்பட்டிருப்பது போல தோன்றுவதாக இந்த பாசுரத்தை அமைத்திருக்கிறார் ஆழ்வார். இது கூட பரவாயில்ல. இன்னொரு இடத்துல சொல்லும் போது சொல்லுவார், எப்படி இதை கொண்டு பந்து விளையாடுறாருன்றத கண்ணன் அனுபவிச்சானோ இல்லையோ ஆழ்வார் நல்லா அனுபவிக்கிறார். அது கேட்கலாம். காரார் குழல் எடுத்து கட்டி கதிர் முலையை வீரார் வீக்கி மணிமேகலை திருத்தி ஆறார் அயில் வேல்கண் அஞ்சனத்தில் நீரணிந்து சீரார் செழும் பந்து கொண்டு அடியா நின்றேன் நான்னு ஒரு பொண்ணு விளையாடுறா. எப்படி விளையாடுறான்றத சொல்றா. கண்ணை திருத்திக்கிறாளாம், உடம்பு மாறுல இடுப்ப மார்பை நன்றாக கட்சியை கட்டி கொள்கிறாளாம், துணியை நல்லா சுருட்டி காலில் நல்லா கால் தடுக்காத அளவுக்கு மேலே ஏற்றி கட்டிக்கிறாளாம். இப்படிலாம் ரெடியாகி ஒரு பொண்ணு விளையாடுறான்னு ஆழ்வார் அனுபவிக்கிறாங்க. நந்தகோகுலத்தில் இருக்கிற கண்ணனுடைய திருநிலைகளை அனுபவிப்பதற்கென்றே ஆழ்வார்கள் தனியாக அனுபவிக்கிறார்கள் என்றால் நாமும் அதை அனுபவிக்கிறோம். இங்கே ஒரு ஆட்சி சொன்னதாக இருந்தாலும் கூட நந்தகோகுலத்தில் இருக்கிற எல்லா ஆட்சியும் அந்த குற்றச்சாட்டை சொன்ன மாதிரி தான் இருக்கு.
என் குழந்தைய தனியாக விட்டுட்டு போயிட்டேன், வேற வழி இல்லை, குழம்பு பார்க்கணும்னு என் வீட்டுக்காரன் காலங்காத்தால மாடை ஓட்டிட்டு போயிட்டான், நான் தயிர் விற்க போயிட்டேன், தனியாக இருக்காளே நினச்சின்னு இருக்கும் போதே இங்கே வந்தவன் பந்தை பறித்து கொண்டு, சரி பந்தை தான் பிடிக்கிட்டான்ல போகலாம்ல, அதை விட வேணும்னே அவருடைய துணியை பிடிச்சி தக்கி வச்சிருக்கிறான். இவனுடைய தீம்பு என்பது எல்லா இடத்துலையும் பிரசித்தியாக தான் இருக்குது. ஆனால் யாரால் கேட்க முடியுது இவனை? யாரையும் கேட்க முடியல. ஏன்னா ராஜா வீட்டு கண்ணுட்டி மாதிரி சுற்றி திரியிறான். நாங்கள் என்னடி செய்வோம், எப்படிடி இந்த குடும்பம் நடத்த போகிறோம் பையன் எதிர அப்படின்னு ஒரு யசோதையிடம் ஒரு ஆட்சி புலம்பியாதான பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அனுபவிப்போம். தந்தை புகுந்திலன் நான் இங்கு இருந்திலேன், தோழிமார் ஆறும் இல்லை, சந்த மலர் குழலால் தனியே விளையாடும் இடம் குறுகி, வந்து பறித்து துகில் பற்றி கீறி படிரன் பணி செய்யும், நந்தன் மதலைக்கு இங்கு என் கடவோம் நங்காய், என் செய்கேன் என் செய்கேனோ, காயேன வாச்சா மனசேந்திரிர்வா அத்தியாப்தனாபா பிரகதேஸ்வாவாது கரோமி எந்த சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாய சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தோட ஏற்படும் போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா, எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அன்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீதனம். கோவிந்தா 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 கோவிந்தா